செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நீல்ஸ் சேனல். இன்னைக்கு நம்மளோட நீல்ஸ் சேனல்ல நம்ம பார்க்க போற எபிசோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகான பொம்மைங்க, கொலு பொம்மைங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு எபிசோடில் பார்க்க போகிறோம். அந்த கொலு பொம்மைகளை மேனுஃபேக்சர் செய்கிறது எப்படி, எங்கெங்கெல்லாம் மேனுஃபேக்சர் செய்கிறாங்க, அதுக்கு கலரிங் எப்படி பண்ணுறாங்க, எதனால் பல வருஷங்கள் ஆனாலும் அந்த பெயிண்ட் கொஞ்சம் கூட சாயம் போகாமல் அப்படியே இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. மணிவண்ணன். மணிவண்ணன், ரொம்ப நன்றி முதல்ல எங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. இந்த கொலு பொம்மை எப்படி நான் தயாரிக்கிறீங்க, எனக்கு அதுக்கான முறையை சொல்லுங்களேன். இது இந்த பிளாஸ்டர் பாரிஸ் மாவு இருக்கும் பாருங்க. ஆமாம். இந்த பீங்கான் சொன்ன பாருங்க, அதனுடைய வேஸ்ட் மோல்டு. அது மோல்டு சைடு அவங்க தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஓகே. அந்த மோல்டை எடுத்துன்னு வந்து தூளாக நுணுக்கி சீக்கா மிஷினை விட்டு பவுடர் ஆக்கிடுவோம். ஓகே. இதுக்கு போல் பேப்பர் மாவு. இதுக்கு முன்னே வந்து ப்ரெஸ்ஸில் வந்து ஜல்லி பற்றியா, ஆமாம், ப்ரெஸ்ஸில் கட் பண்ணி வேஸ்ட் பேப்பரில் போது. ஆமாம். அதையும் சீக்கா மிஷினில் கொடுத்து பவுடர் ஆக்கிடுவோம். இது வந்து கரூரில் தயார் பண்ணுறாங்க, பாண்டிச்சேரியில் தயார் பண்ணுறாங்க. இது வந்து யூஸ் ஆகுது. இது வேஸ்ட்டு கீழே கொட்டுறது. இது இது எதுலேருந்து எடுக்கிறது? இந்த நூல் மில்லு பற்றியா, நூல் மில்லு. ஆமாம். நூல்லாம் தயார் பண்ணுற மில்லு இருக்கு பற்றியா, அந்த மில்லுக்கு கோன் தயார் பண்ணுவாங்க. நூல் சுற்றுற கோல். அந்த கோனை வந்து நைஸாக ஆகுவாங்க. ஓகே. அதோடைய வேஸ்டேஜ் இது. ஓ, ஓகே. சோ இப்போ இதுக்காகன்னு தனியா எதுவுமே அவங்க தயாரிக்கல. இது வேஸ்ட் பொருட்களா இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து தான் நம்ம இத வந்து தனியா ஒரு பொம்மையா பயன்படுத்துறோம். அந்த மாவும் வேஸ்ட், இதுவும் வேஸ்ட். யூஸ் ஆகிற பொருள் வந்து மரவள்ளி மாவு, மயில் தொத்தம், பசை காசுவோம். இந்த மாவு பேசி பசை போட்டு தான் காசணும். அதெல்லாம் பிரெண்ட் சாக்கு. இது வந்து இந்த மேக்கப்லாம் மாட்டாங்க பார்த்தியா, மேக்கப்பா அதில் போட்டு பூசுவாங்க. அது வேறு பவுட்ரு, அந்த குவாலிட்டிலேருந்து வர பவுட்ரு தான் இது. வேஸ்டேஜ் ஆகுதும். ஓ ஆமாங்க, ரொம்ப ஃபைனாக இருக்குங்க. கேரம் போர்டில் போட்டு ஆடுவாங்க அது. ஓ ஓகே ஓகே. அந்த ஃபைன் பவுடர் இது வந்து இது லாஸ்ட்டு, இது 3வது குவாலிட்டின்னு வச்சுக்கலாம். 3வது 4வது குவாலிட்டி. இங்கே பாருங்க, இந்த வெள்ளை வந்து இங்கே போட வழி வச்சு வந்துடுவோங்கம்மா. இங்கே போட வழி வச்சு வந்துடுவாங்க. இந்தா காட்டுறேன், கையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் பாருங்க. இப்போ அப்படியே பளபளன்னு அடிச்சு பாருங்க. ஆமாண்ணே, இது பிரெண்ட் சாக். இது பேரு பிரெண்ட் சாக். பிரெண்ட் சாக். ஓகே. இது காசு, இதுவும் ஒரிஜினல் இது ஆகிடும். இதுக்கு போல் வந்து மயில் துத்தம் போடுறோன்னா பொம்மை பூச்சி அடிக்காது. ஓகே. பசியில் போட்டுன்னா கிழங்கு திட்டி பாருங்கல்ல, இந்த மாவு நாளாக பூச்சி வரும். பாஸ் அடிக்கும், செல்லு பிடிக்கும். அதுக்கு மயில் துத்தம் போட்டுனா பூச்சி அடிக்காது. எதுவும் எப்பவும் டேமேஜ் ஆகாது பொம்மை. 4 படம் இருக்கும். அது எப்படி இயற்கையாக மண் தரங்குதோ அதே மாதிரி இருக்கும். வாவ் வாவ், ரொம்ப அழகா இருக்கு கேட்கவே. நீங்க எத்தனை வருஷமா இது பண்றீங்க? 1978 வாவ், ரொம்ப சந்தோஷம். ஒரு நாளைக்கு எத்தனை மோல்ட் பண்ணுவீங்கன்னா? 10 பொம்மை போட்டுதான் ஒரு நாளைக்கு. அது மாதிரி ஃப்ரண்ட் பேக் அதே மாதிரி ஒரு அச்சு இல்லை, 10 ரகம் வரும். பெருமாள், இந்த பெருமாள், இந்த சாயர், இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 அச்சு போட முடியும். 2 பேரும் தேவை அதுக்கு. ஓகே. நான் ஒன்று, எங்கள் மனைவி ஒன்று. உங்க வைஃபும் பண்ணுவாங்க? எங்கள் வீட்டு வைஃபும் போடுவாங்க, எங்கள் பசங்களும் பண்ணுவாங்க. ஒரு மோல்டு பண்ணலாமா, பார்க்கலாமா எப்படி செய்யறது? பண்ணலாமா. சிமெண்ட் பை வரும்ல, சிமெண்ட் வரும் பத்தியா? ஆமா. அந்த பை வேஸ்ட் பை, இது சிமெண்ட் போட்டு பேவர் பை. ஆமா. அதுதான் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். 3 ரூபான்னு வாங்குவோம் ஒரு பை. எத்தாங்க விற்பாங்க. இந்த காலங்களில் போகிறாங்கல்ல, அந்த கல்லை வந்து 3 ரூபான்னு வாங்குவாங்க.
யாருன்னா வீடு கட்டினா அவங்கள 2 பவுன் வாங்குவோம் நாங்கள். புரியுது. இப்போ அந்த பை போய் கவர் வந்தனால எங்களுக்கு இந்த பை வாங்க முடியல. இப்போ போய் ஒரு இடத்துல வாங்கி வந்த பை ஒரு பை 13 ரூபா. 3 ரூபாய் இங்கே இருக்குது, 13 ரூபாய் இங்கே இருக்குல்ல. வாழ்கிறதுக்காக வேலை செய்யலைங்க, வேலை செஞ்சு சாப்பிடணுங்க. இந்த பை தான் வாழ்கிறாங்க. இந்த பை தான் பிரித்து போனது. உள்ள 3 பேப்பர் இருக்கும். ஓகே. இந்த 3 பேப்பர் தான் இவங்க தயார் பண்ணி வாங்காது. ஒருத்தர் விற்கிறாரு. அவர் 13 ரூபான்னு விற்கிறாரு. அதான் இது தேடிலே இருந்தால் இது நல்லா இருக்கா. அது எங்கே விற்கிறான்னு தெரியல அந்த பை. இந்த மாதிரி கவர் இது வந்து யூஸ்டு சிமெண்ட் பேக்கு. இட்ஸ் அ பேப்பர் பேக். இது வந்து லேயர்ஸாக இருக்கக்கூடிய பேப்பர் பேக். ஒருவேளை உங்களில் யாருக்காவது இது எங்கே கிடைக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தருடைய வீடுக்கு கிடையாது, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய உதவியாக இருக்கும்னு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி பேக்ஸ் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ கொலு பொம்மையோடைய மேக்கிங் பார்த்தாச்சு. அடுத்து பெயிண்டிங் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் செல்லிங் ஸ்டேஜ், அது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ வந்து சங்கர் அண்ணா அவங்களுடைய வீட்டில் இருக்கோம். இது வீடுன்னே சொல்ல முடியாது, ஒரு கோயில்னு தான் சொல்லணும். எந்த பக்கம் திரும்பினாலுமே வந்து இறைவன் வந்து காட்சி கொடுக்குறாரு. பல கோலங்களில், பல டிமென்ஷன்ஸில், பல ஸ்டேஜஸில் நம்ம வந்து கொலு பொம்மைகளை இந்த இடத்துல பார்க்க முடியுது. சங்கர் அண்ணா, முதல்ல ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு, ஒத்துக்கிட்டதுக்கு. நீங்கள் கொலு பொம்மைன்னு சொல்லும்போது எந்த ஹைட் வரைக்கும் பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் 4-5 அடி வரைக்கும் பண்ணுறோம். 5 அடியே வந்து கொலு பொம்மை செய்கிறீங்க? பண்ணுறோம். ஓ, கிருஷ்ணருக்கு 4 அடி. இது 4 அடி. 4 அடி. அந்த பெருமாள் பண்ணுறோம். அது ஃபைபர். அது ஃபைபர் தான். அது ஓகே. இதெல்லாம் பேப்பர் மேஷ், இதெல்லாம் பொம்மைங்க. ஓகே. ரொம்ப லேசா இருக்கும். ஆமா. ஓகே. எங்க தம்பிங்க வந்து பண்றாங்க, இன்னொரு தம்பி பண்றாரு, எங்க தங்க பண்றா, எங்க மருமக, எல்லாருமே இந்த தொழில் தான் பண்றோம் நாங்க. ஓகே. எந்த அளவுக்கு உங்களுக்கு சஸ்டைனபிளா இருக்கு இந்த தொழில்? ஏன்னா வருஷத்துக்கு 9 நாள் தான் கொலு. அது சரி. இப்போ வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய நாள் வந்து இந்த ஒரு ஜனவரி பிப்ரவரி ரொம்ப கஷ்டமா இருக்கும், பணமே வராது. அப்புறமா தான் எங்களுக்கு வந்து ஆர்டர் வரும். ஆர்டர் வந்து கொஞ்சம் இது மழை நாள் வந்துடுது இல்லையா? ஆமா. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரைட். இந்த மோல்டு நீங்களே செய்றீங்களா? இல்ல, நாங்க செய்யறது இல்ல, வேற ஒருத்தர் செய்யறாரு. பெயிண்டிங் மட்டும் தான்? இல்ல போடுறதுக்குன்னு ஒரு 2-3 பேர் ஆள் வச்சிருக்கோம். அவங்க வந்து இந்த மோல்டு வந்து இப்ப செய்தோம், அவங்க கிட்ட அந்த பல்லாவாரத்துல கொடுத்தோம். அவங்க வந்து வெள்ளையில இந்த மாதிரி வெள்ளையில போட்டு எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க, நாங்க பெயிண்ட் பண்ணிப்போம். ஓகே. பெயிண்ட் பண்ணி நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம். ஓகே. இந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நீங்க எப்படி கிரியேட் பண்றீங்க? இப்போ வந்து இவர் இருந்தாருன்னா, இப்ப சௌந்தரராஜ பெருமாள் இருந்தாருன்னா, சௌந்தரராஜ பெருமாள் இன்னும் கண்ணு வரையில இல்லையா? இந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து ஐயனுங்க எல்லாம் வேஷ்டி எல்லாம் பல தான் கட்டுவாங்க சாமிக்கெல்லாம். இது மாறுல அந்த இது இருந்து அதுக்கு மேல இந்த நகைங்க போட்டிருப்பாங்க பெருமாள். இது மாலை வந்து ஆக்சுவலா நாங்க இது பண்றது இது செப்பு மாதிரி இருக்கும். ஓகே. செப்புல எப்படி இருக்கும் இது விக்கிரகம் அந்த மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ இந்த பளபளப்பு எப்படி கொண்டு வரீங்க? அது வந்து வாட்டர் கலர். ஓகே. இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் நான். ஓகே. இது வரைக்கும் நான் வந்து ஆயில் கலர் தான் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஆயில் கலர். இது எல்லாமே வந்து ஆயில் பெயிண்ட். இதெல்லாம் ஆயில் பெயிண்ட். இந்த பெருமாள் என்ன மெட்டீரியல்ல செஞ்சீங்க? இது வந்து ஃபைபர்ல செய்யறோம். கோல்ட கொடுத்துட்டு அதுக்கு மேல கல்லு வந்து இது ஒட்டுறதுக்கு வந்து 3-4 நாள் ஆகும். அந்த கல்லு பதிக்கிறதுக்கே 4 நாள் ஆகும். இது பதிக்கிறதுக்கே 1 நாள். ஓகே. ஃபுல்லா அதுக்கு மேல இது ஒரு 3 நாள் ஆகும். 3-4-5 நாள்ல கூட ஆயிடும். ஓகே. இந்த எவ்வளோ நாள் இது வந்து தாங்குது? அப்படியே இருக்கும். பத்திரமா எடுத்து வச்சிட்டோம்னா அப்படியே இருப்பாரு. ரொம்ப நல்லா. ஓகே. இது என்ன விலை? இது வந்து 13,000. 13,000க்கு விற்கிறீங்க? ஆமா. ஓகே. அவர் ஆனால் ரொம்ப அழகா சிரிச்சுட்டே இருக்கார். இதுவும் கொலுவுக்காக செஞ்சது தான் இல்லையா? சாதாரணமாக கூட அனுப்புறோம், நாங்கள் அமெரிக்காவுக்கு அனுப்புறோம். இப்போ இவர் வந்து கோயம்புத்தூர் போறார். வெரி நைஸ். ரொம்ப அழகா இருக்கு. இவர் நாமம் இன்னும் ஃபினிஷ் பண்ணலையோ? இன்னும் கொஞ்சம் பிளாக் டச் பண்ணணும். நாமத்தை நல்லா வெள்ளையா போட்டுட்டா நல்லா.
வெரி நைஸ். இது வந்து ரொம்ப கிரியேட்டிவாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. இந்த வருஷம் கொலுவில் அறிமுகப்படுத்தின சுவாமி இது இந்த வருஷம் வந்து குபேரன். குபேரர். ஓகே. இந்த பிரஷ் இருந்தால் தான் இது வந்து இது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், க்ளீன் பண்ணுறது. ஆமாம். இல்லை இல்லை பெயிண்டிங் அடுத்து வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு கேட்க வந்தேன். இந்த இதுதான் வந்து நாங்க யூஸ் பண்றோம். முடி வந்து குதிரையோட முடி. ஓ, இது பிரஷ்ஷா விக்குதா இல்ல நீங்க இது? நாங்க கட்டுறோம். அவங்க வந்து இந்த இப்போ வந்து கார்த்திகை மாசம் வருது இல்லையா? ஆமா. அந்த வரும்போது அவங்க வந்து திருவண்ணாமலைக்கு போவாங்க. ஓகே. சந்தை அங்க வந்து ஒரு 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 லாரி நிறைய கிடைக்கும் முடி. ஓ, அதை எடுத்து போயிட்டு என்னென்னவோ செய்யறாங்க. இப்போ எனக்கு வந்து திருவள்ளூர்ல இருந்து எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. ஓகே. நான் ஒரு ஆளை வச்சு நல்லா சிவி கட்டுறோம் நாங்க. ஓ, வெரி நைஸ். அவங்களே கட்டுறாங்க. ஸோ இந்த பெரிய இது பண்றதுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு உங்களுக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் கோட் எல்லாம் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ரைட். இது வந்து கண்ணுக்கு வரைகிறது. இதெல்லாம் வச்சாக்க நாளைக்கு இதெல்லாம் ஷேட் பண்ணுவோம். ரைட். சரி, இப்போ பெயிண்டிங் அப்படின்ற ஒரு வெர்ஷன்ல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும் இல்லையா? உங்களோட ஸ்பெஷல் டெக்னிக்னா என்ன சொல்வீங்க? நான் வந்து கடலூர்ல செய்யறேன், இங்க காஞ்சிபுரத்துலயும் செய்யறாங்க, மோல்டுலாம் செய்யறாங்க. இதெல்லாம் வந்து இங்கே தான் செய்யறேன். ஓகே. அதாவது இவர் வந்து பெருமாள். இவரே ஆமா, இவரு வந்து சௌரிராஜா பெருமாள்னு பேரு. இந்த வடு இருக்கு பாருங்க, ஆமா, அவருக்கு இருக்கு. ஓ, இந்த வடு இருந்தாலும் வாங்குவாங்க இந்த பொம்மை. ரைட். இல்லைன்னா வாங்க மாட்டாங்க, வாங்கவே மாட்டாங்க. அந்த ஊர்ல வந்து இந்த வடு இருக்கான்னு பார்ப்பாங்க. ரைட். அந்த அடிபட்டு போயிருக்கு. இவர் வந்து அந்த மகாலட்சுமியை பார்த்து எனக்கு கொஞ்சோண்டு கொடுங்கோ அப்படின்னு கேக்குறாரு. பன்ருட்டி, கும்பகோணம், அதுக்கு அடுத்து காஞ்சிபுரம் தான் பெஸ்ட். சார், ரொம்ப நன்றி சங்கரண்ணா, உங்களோட டைம் ஒதுக்கி எங்களுக்கு இது வந்து ஷேர் பண்ணதுக்கு. நமஸ்காரம் மேடம். என் பேர் வந்து காஞ்சிபுரம் பாஸ்கரன் கொலுடாஸ். நாங்கள் காஞ்சிபுரத்தில் 4 தலைமுறையாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை நீங்கள் வந்து அலோ பண்ணதுக்கு முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் வந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக. எங்கள் தொழிலாம் வந்து ரொம்ப அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாங்க. இப்போ ஆன்லைனுன்ற ஒரு அழகான ஒரு இது வந்த உடனே நீங்கள் வந்ததும் இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்கு. தேங்க்யூங்க, ரொம்ப நன்றி பாஸ்கரன் சார். இப்போ கொலு பொம்மைங்கிறது பல வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் ஸ்டாட்டிக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து கொலு பொம்மையில் எப்போவுமே நம்மளால பார்க்க முடியும். தசாவதாரம் இருக்கும், அஷ்டலக்ஷ்மி இருக்கும், ஒரு கல்யாண செட் இருக்கும், ஒரு கிரிக்கெட் செட் இருக்கும். இதெல்லாமே ஒரு மேண்டேட்டாவே ஆயிடுச்சு. தாத்தா பாட்டி, செட்டியார் அம்மா, ஆமா, அவங்களோட கடை, இது எல்லாமே எனக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி புரிய ஆரம்பிச்சதுன்னா, நம்மளுடைய பழமையான விஷயங்களை நம்ம மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும், நம்மளுடைய முன்னோர்கள் தாண்டி வந்த விஷயங்களை நம்ம வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போறதுக்காகவும் தான் இந்த கொலுங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. உங்க அப்பா அம்மா காலத்துல இதை எப்படி பார்த்தாங்க, இப்போ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்க சொன்னது உண்மையா? இது ஆக்சுவலி 100% உண்மை. எங்கள் அப்பா அம்மா காலத்துலலாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கிளி, மயில், மான்தலை, அந்த காலத்தில் பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மான்தலை மாட்டியிருப்பாங்க, கிளி இருக்கும், அந்த மாதிரி பொம்மைகள்லாம் தான் பண்ணாங்க. இப்போ என்ன போச்சு, இப்போ வராகின்றது அஷ்டமியில் வராகியை கும்பிட்டா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நவதுர்கை, நவ நரசிம்மர், அஷ்ட அனுமான்,
சப்த மாதா, சப்த மந்திரிகா, இந்த மாதிரி பல தெய்வங்கள் வந்து நம்ம டிவியில பக்தி மலர்ல புக்ல எல்லாம் வரவே அதையெல்லாம் தெய்வங்களா வந்து எல்லாருமே ரொம்ப வரவேற்கிறதால நாங்க என்ன பண்ணிட்டோம், திரும்ப திரும்ப சரி பழைய பொம்மைகளை விட இந்த மாதிரி பொம்மைகளை நம்ம தெய்வீகமா கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இப்போ ராம்லால் இருக்காரு, இப்பதான் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆச்சு கோயில் தெய்வமே. ராமர்ன்றவர் பல ஆண்டா இருக்காரு, ஆனா இந்த மாதிரி குழந்தை வடிவத்துல ராம்லால் இருக்கிறது நாங்க உடனே செஞ்சோம். இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. கண்டிப்பா இது வந்து அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு அதை எடுத்துட்டு போறோம். அடுத்த ஜெனரேஷன் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம், இப்ப வெளிநாட்டுல கொழு வைக்கும் போது என்ன சொல்ற, நம்ம குழந்தைகள் வந்து அந்த கல்ச்சர் மாறாம இருக்கணும்ன்றதுக்காக ஒரு சோசியல் செட் இருக்கு பாருங்க. ஒரு டீ கடை, நம்ம இந்தியாவுக்கு போனோம்னா ஒரு டீ கடை பார்த்தோன்னே அம்மா நம்ம வீட்டு கொழுல இருக்கே அந்த டீ கடை, ஒரு பானிபூரி கடை, ஒரு பஜ்ஜி மிட்டாய் அதெல்லாம் வந்துருச்சு. ஆமா, நிறைய இருக்கு. அது என்ன டிஸ்பிளே சோல்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பொம்மைகள்லாம் இருக்கு. இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போறாங்க, இந்தியாவுக்கு வந்த உடனே வெளிநாட்டுல இருந்து அம்மா இந்த பொம்மை நம்ம வீட்டு கொள்ளுல இருக்கு. இப்ப பாருங்க பைலாப்பூர் முண்டக கன்னியம்மன் இருக்காங்க, அவங்க சாந்த வடிவம் எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி சிம்மாச்சல், நிறைய பொம்மைகள் எல்லாம் நாங்க ரொம்ப தயார் பண்ணி அந்த கல்ச்சர் மாறக்கூடாது, குழந்தைகளும் நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பண்றோம். இப்ப புதுசா நம்ம வந்து நிறைய அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கோம்ல, வழக்கமா இருக்கிற விஷயங்களை தாண்டி நிறைய புதுசா அறிமுகப்படுத்துறது பிசினஸ்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்குமா? இல்ல, பிசினஸும் ஒரு பக்கம் இருக்கு கண்டிப்பா. நான் வந்து இல்லைன்னு மறுக்கல. அதே ரெண்டு பக்கம் பார்க்கணும். நம்ம பிசினஸாவும் இருக்கு, ரெண்டாவது நம்மளுடைய கல்ச்சர் மாறக்கூடாதுன்றதுல நாங்க ரொம்ப இதுவா இருக்கு. இப்ப கொலு பொம்மைகளுடைய விற்பனை முன்னாடிக்கும் இப்பத்துக்கும் எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறையவே உயர்ந்திருக்கு. என்ன காரணம்னா இப்ப வந்து தெய்வங்களை வந்து நிறைய பேர் எல்லாருமே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா குடும்பத்திலும் சந்தோஷமா இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு இது இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, இந்த இந்தியன் ஃபெஸ்டிவல்லையே 9 நாள் நவராத்திரி மாதிரி எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாது மேடம். அந்த 9 நாள் நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும்போது எதிராத்துல இருக்கவங்க கூட முகமே பார்க்காதவங்க எல்லாம், அந்த சின்ன குழந்தைகளாம் நம்ம வீட்டு கொழுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த தாம்பூலத்தை நீங்களே அவ்வளவு ஆசைப்பட்டிருக்கீங்க சின்ன வயசுல. அந்த தாம்பூலத்துல என்னென்ன இருக்கு எங்களுக்கெல்லாம் ஸ்டீல் டப்பா, இப்ப கிளாஸ். ஆமா, இப்ப எல்லாரும் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஆர்வமா இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து அந்த பொம்மைகள் எல்லாம் என்னென்ன பொம்மைகள்ன்றது அது எல்லாருக்குமே ஒரு நட்பு வளர்க்குது. வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை வருஷமா நீங்க கடை வச்சிருக்கீங்க? கடை இல்ல, இது வேலை செய்யற இடம், கடை வீடு எல்லாமே இங்க இருக்கு. என்னுடைய வயசே வந்து 63 வயசு ஆயிடுச்சு எனக்கு. சோ எங்க அப்பா காலத்துல இருந்தே இங்கதான் இருக்கோம். இங்கதான் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, மனசுக்கு நிறைவா இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து புதுமையாவும் இருக்கு. அட் த சேம் டைம் அந்த பாரம்பரிய கலர்ஸ், அந்த டோன் மாறாம இருக்குங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பிசினஸ்க்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் நவராத்திரி விஷஸ் டு யூ. நவராத்திரி வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க் யூ சார். தேங்க் யூ. குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். தேங்க் யூ. இந்த புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமை அதுமா நம்ம நிறைய பெருமாள் கோயில்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். கரம் கொடுத்து கவலை தீர்